ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல விஆர் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க என் மதர் ஸ்பெஷல் லவ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராமா சீரிஸ்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் நடந்தாலும் அது ஒரு ஹைப்பர் லிங்காவே பார்க்கறவன். அதாவது கொஞ்சம் துருன்னு அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறவன். அதனால பல ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு. ஸ்கூல்லயும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறான். வீட்டுக்கு வந்தா கட்டில உடைக்கிறது, செவுரு பூரா கிறுக்கி வைக்கிறது அப்படின்ட்டு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவால சமாளிக்கவே முடியல. அதுக்காக அவங்க டாக்டர் கிட்டையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க அந்த பையனை வளர்க்கறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில வளர வளர அந்த பையன் எப்படி மாறுறான், கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அதை இன்னும் எக்ஸிகியூஷன்ல நல்லா பிரசன்ட் பண்ணியிருந்தாலும் நல்லாவே இருந்திருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், அந்த பையனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேரோட கேரக்டருமே ரொம்ப நீட்டாவே எழுதவும் செஞ்சிருக்காங்க. படத்துல அந்த பையன் எப்படி இருக்கா, இந்த மாதிரி பசங்களை எப்படி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான். இந்த படத்துல எந்த ஹை மூவ்மெண்ட்ஸும் இருக்காது. ரொம்ப டிராமாட்டிக்கா தான் போகும். ஸோ இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்தளவு இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.